இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒன் டே மினிஸ்டர் அப்படின்ற பேரில் சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவரை பற்றின நியூஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று தான் பார்த்தோம் அப்படின்னா மோடி 3.0 அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது டைமாக பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமர் வந்துட்டு பிரதமராக பதவி எடுத்துக்கிட்டாரு. அவரோட சேர்ந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேர் அமைச்சர்களாகவும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது இந்த டைம் ஒதுக்கப்படல. பட் பல முதுபொங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம்னா பல முதுபொங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்குமே திருச்சூரில் ஜெயிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு 1957 தான் பார்த்தோம்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. அப்பையிலேருந்து 2024 வருஷம் வரைக்குமே பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸில் பாஜக காலூனணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அது முடியாத விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய சுரேஷ் கோபி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சுரேஷ் கோபியை பாராட்டுற விதமாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. நேற்று தான் பார்த்தோம் அப்படின்னா அவரும் போய் பதவியேற்பு விழாலாம் கலந்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுனால இந்த மத்திய இணையமைச்சர் பதவி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எனக்கு வேணாம், நான் வந்துட்டு பாஜக மேல் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு இந்த இணையமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே கிடையாது. அவங்களா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் நடிச்சுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல எம்பியா இருப்பேன், எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேணாம், ஸோ இந்த அமைச்சர் பதவி வந்து என்ன ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமா தலைமை நல்ல முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனலுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேட்டி கொடுத்துருக்காரு. அது படு வைரல் ஆகுது, படு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது, பரபரப்பாகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆடு காணாம போலங்க, காணாம போன மாதிரி கனவு கண்டங்க அப்படின்ற மாதிரி பேட்டியும் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் வந்துட்டு அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ்லாம் வந்துட்டு பொய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு, யார் தான் இந்த சுரேஷ் கோபி அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கோபிக்கு என்ன ஆச்சு, யார் அவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா திருச்சூரில் வந்துட்டு 2019 அதே தொகுதியில் அவர் நிறுத்தப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். பட் போராடி தோத்து போனார். இந்த டைம் வின் பண்ணோடனே சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு மத்திய அமைச்சரவையிலே வந்துட்டு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தார். இணை அமைச்சராக வந்துட்டு அவருக்கு பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அவருடைய ஈகோ இருக்கு இல்லையா, அவர் ஈகோ வந்துட்டு கிளாஷ் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த அமைச்சரவை பதவி வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுரேஷ் கோபியை ஒரு விளக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. நான் சினிமாவில் நடிக்கணும், சினிமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க கேட்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சினிமாவில் தான் நடிக்கணும், சினிமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஏன் எலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும், அவர் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும். அதே நேரத்தில் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் எம்பியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த மத்திய இணையமைச்சராக பதவி ஏற்றுக்க போகிற டிராவல் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக போயிட்டு பதவி ஏற்றுக்கிட்டு வந்தவர் உடனடியாக ஏன் இப்படி வந்துட்டு சொல்லணும். ஸோ அவருக்கு வந்துட்டு ஈகோ கிளாஷ் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவின்றது கொடுத்திருந்தா அவர் இருந்திருப்பாரு, இணை அமைச்சர் அப்படின்றதுனால வேணான்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இதே பிரச்சனை தான் பார்த்தோம் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே இருக்கார் இல்லையா, அவர் கட்சியை சார்ந்தவங்களும் எழுப்பியிருக்காங்க. நாங்கள் 7 எம்பி வச்சிருக்கோம், பட் குமாரசாமி பார்த்தோம் அப்படின்னா 2 எம்பி தான் வச்சிருக்காரு. 2 பேருக்குமே 2 அமைச்சர் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போர்க்கொடி தூக்கி பாஜகவை ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இதுதான் வந்துட்டு நடந்துருச்சு. யார் இந்த சுரேஷ் கோபி, அவர் எப்படி கேரளாவில் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுரேஷ் கோபி 1958 இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு ஆலப்புழாவில் தான் பிறக்கிறாரு. ஆலப்புழாவில் பிறந்த சுரேஷ் கோபி வந்துட்டு அவருடைய காலேஜ் லைஃப் இதெல்லாம் வந்துட்டு முடிக்கிறாரு. விலங்கியல் படிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சுவாலஜி லைக் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா 2வது டிகிரி அப்படின்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவருக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து அதுலலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா எப்படியாவது வந்துட்டு ஹீரோ ஆயிடணும் அப்படின்ற ஆசையினால பார்த்தோம் அப்படின்னா கேரளா சினிமாவில் வாய்ப்பு அப்படின்றது தேட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ப்ரொடியூசர் கிட்டேயா ஒவ்வொரு டைரக்டர் கிட்டேயா பார்த்தோம் அப்படின்னா பல மாசங்கள் தேடி 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 போய் வாய்ப்பு அப்படின்றத கேட்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் பல படங்களில் பார்த்தோம்னா இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்றது தான் கிடைக்குது. பட் இங்கேருந்து விஜய் சேதுபதி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரும் என்ன பண்ணுறாருன்னா நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் 1992 தலஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் தான் ஃபர்ஸ்ட் சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த தலஸ்தானம்
அவஸ்தானம் பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் கோபியை மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய ரீச்சுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஆக்டிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால யார் இந்த பையன் இவ்வளோ நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டதோட மட்டும் இல்லாமல் மோலிவுட் இருக்கு இல்லையா, கேரளா சினிமாவில் அந்த பையனுக்கு சக்கையான ஒரு ஃபியூச்சர் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் எழுதப்படுது. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தோம்னா சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய கெரியருடைய பீக்குக்கும் மார்க்கெட்டினுடைய பீக்குக்குமே கொண்டு போய் நிப்பாட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் கேரியர், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பீக்கு, இப்படி வந்துட்டு சுரேஷ் கோபி இருக்காரு. ஒரு பீரியட்ல என்ன ஆகுதுன்னா மம்முட்டி மோகன்லால் இருக்காங்க இல்லையா, கேரளாவினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்த இடம் அப்படின்றது சுரேஷ் கோபிக்கு கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றலாம் சூஸ் பண்ணி பண்றாரு. கிட்டத்தட்ட 250 படங்கள் பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி போய்கிட்டு இருந்தவருக்கு தான் அரசியல் அப்படின்றதெல்லாம் ஆசை வருது. ஸோ நம்ம வந்துட்டு பாலிடிக்ஸில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வருஷம் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்குமே கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நமக்குன்னு சொல்லிட்டு வலுவான ஆட்கள் கிடையாது, நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வலுவான லீடர்ஸ் கிடையாது. ஒரு லீடர் அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியக்கூடியவங்க வேணும். பாஜக கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் பாஜகக்குள்ளே ஈர்க்க முயற்சி பண்ணாங்க. மத்திய அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கேரளாவில் யாரை வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக் போய்கிட்டு இருக்கும்போது தானாகவே சுரேஷ் கோபி பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படின்ற நியூஸ் போகுது. அதனால உடனடியாக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் கார்பெட் வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷமே அவருக்கு மாநிலங்களவையில் எம்பி பதவி அப்படின்றதும் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா தான் 2019 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அவருக்கு அந்த திருச்சூர் தொகுதி அப்படின்றத வந்துட்டு ஒதுக்குறாங்க. அந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான டஃப் அப்படின்றத கொடுக்குறாரு. இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த டைம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கான எதிர்ப்பலை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாடு, கர்நாடகாவில் வீசிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி தான் இந்த டைமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கான எதிர்ப்பலை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வீசியிருக்கு. ஆனால் கேரளாவில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அவங்க ஜெயிச்சிருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ சுரேஷ் கோபியினுடைய ஜெயிச்சதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும், காங்கிரஸ் தான் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டும் பார்த்தோம்னா மாறி மாறி 2 பேர் மேலேயுமே குற்றச்சாட்டு அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த திருச்சூர் தொகுதி அப்படின்றது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொகுதி வந்துட்டு எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இல்லையா. ஏன்னா கோயம்புத்தூர்ல பார்த்தோம் அப்படின்னா 4 பேருமே டஃப் காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி களமிறக்குறாங்க. ஸோ அதே அளவுக்கு பார்த்தோம்னா கேரளாவில் இந்த திருச்சூர் தொகுதி மேலே இந்திய அளவில் பார்வை அப்படின்றது இருந்துச்சு. ஜெயிச்சிருவாங்களா, கேரளாவில் வந்துட்டு பாஜக அவங்களுடைய கணக்கை தொடங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கச்சக்க டஃப் ஃபைட்டுக்கு மத்தியில் ஜெயிச்சு அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் கூட முடிவடைய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு அமைச்சராக தொடர விருப்பப்படல, நான் வந்துட்டு சினிமா தான் நடிக்க போகிறேன், எம்பியாக இருந்து தொகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா பல பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவரை காம்ப்ரமைஸ் வந்துட்டு பாஜக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக தொடர்வாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி அவருக்கு சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அரசியல் நோக்கர்கள் சொன்ன மாதிரி அவர் சினிமாலே இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.